வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 கப்பு அரிசி எடுத்துக்கிறேங்க, பாஸ்மதி அரிசி. இங்கே பாருங்கள், 1 கப் எடுத்துக்கிட்டேன். இப்போ 2வது கப் எடுத்துக்கிறேன். இதை சுத்தமாக வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சாலே போதுங்க. தம் பிரியாணிக்கு இதை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சுத்தமாக வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொத்தமல்லி 1 கொத்து எடுத்துருக்கேங்க. புதினா 1 கொத்து எடுத்துருக்கேங்க. 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு காரத்துக்கு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வில் அடுப்பு குக்கர் வச்சு ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்க போகிறேன். இது சுத்தமான செக்கில் ஆடின நல்லெண்ணெய்ங்க. இது நான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடானதும் நான் ஒரு பட்டை, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. ஒரு பிரியாணி இலை எடுத்துருக்கேங்க. இது இப்போ நல்லா பொரியட்டேங்க. இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நான் கட் பண்ணி வச்ச 2 ஆனியனை சேர்த்துக்கிறேங்க. அப்போது ஆனியன் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் சீக்கிரமாகவும் வதங்கிடும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனா. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க பொன்னிறமாக. ஆனியன் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினா போதுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இப்போது கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் 1/2 கிலோ சிக்கன் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பாயிலாக வேகட்டங்க. அப்புறம் நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, சிக்கனில் இருக்கிற தண்ணியே நிறைய விட்டுருங்க. அதனால் நான் அப்படியே லைட்டாக மூடி போட்டு விட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் வேகட்டங்க. இங்கே பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ஹாஃப் பாயிலாக வெந்துருச்சு. இப்போது நம்ம மீதி மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டுங்க. கொஞ்சமாக கலருக்காக நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். பாருங்கள், சிக்கனில் பாருங்கள், நான் தண்ணியே சேர்க்கல. நான் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இப்போது தக்காளி சேர்த்துட்டு போகிறேங்க. லாஸ்ட்டாக தான் தக்காளி சேர்த்துக்கணும். ஏன்னா முதல்ல சேர்த்து வதக்கிட்டோம்னா நல்லா குழஞ்சி போயிடும். குழஞ்சி போயிடுச்சுன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் தக்காளி பாருங்கள், பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 3 தக்காளி தான் எடுத்துருக்கேன். இப்போது இதை சேர்த்து 2 கிண்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இங்கே பாருங்கள், தக்காளியாகவே தான் இருக்குது. முழு சைஸாக குழஞ்சி போகல. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் இப்போ 2 கப்பு தண்ணி முதல்ல சேர்க்க போகிறேன். இந்த இஞ்சி பூண்டை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது பாருங்கள், டம்ளர் தண்ணி. இது 2வது கப்பு தண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் டம் போட போகிறதுனால நான் 2 கப்பு தண்ணி தாங்க எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரைஸ்க்கும் தேவையான அளவுக்கு, இல்லைன்னா இன்னும் ஒரு 1/4 நான் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டுங்க. ஏன்னா நல்லா கொதிக்கணுன்றதுனால. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க. இப்போது இது நல்லா சலசலன்னு கொதிக்கணும். அப்போ தாங்க அரிசி போடணும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது அரிசி சேர்த்துக்கலாம்.
இது பாருங்கள், அரிசி ஃபுல்லாக சேர்த்துட்டு ரொம்ப கிண்டாமல் லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டு இப்போது ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அப்புறம் டம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா 2 நிமிஷம் வேக விட்டுட்டேன். இப்போது நான் வந்து டம் போட போகிறேங்க. இப்போது ஒரு பிளேட்டை நல்லா அப்படி வச்சுட்டு இது மேலே ஒரு தண்ணி குண்டா எடுத்து வைக்கணும். பிளேட் வச்சுட்டு நான் ஒரு குண்டா ஃபுல்லாக தண்ணி எடுத்துருக்குங்க. இல்லை நீங்கள் ஏதாவது வெயிட் கூட வச்சுக்கலாம். நல்லா வச்சு காற்று போகாத அளவுக்கு நல்லா இப்படி மூடிட்டு சிம்மில் போட்டுடலாங்க அடுப்பை. 10 மினிட்ஸ் சிம்மிலே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. ரைஸு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், அடியில் அடி பிடிக்கவே இல்லை. இப்போ பாருங்கள், நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் சர்வ் பண்ணியிருக்கேன். எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அங்கே பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் சிக்கன் டம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு